மென்னுக்கு தான் வந்து லங் கேன்சர் அதிகமாக இருந்துச்சு. இப்போ விமனுக்கும் காமன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பாசிவ் ஸ்மோக்கிங். வீட்டில் வந்து மற்றவங்க இருக்கும்போது ஸ்மோக் பண்ணாமல் பார்த்துக்கலாம், அவங்களே ஸ்மோக் பண்ணாமல் இருக்கலாம். ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அண்ட் பாசிவ் ஸ்மோக்கிங் ரெண்டுமே வந்து பேட் தான். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம ஓவரால் என்வரான்மெண்ட்டோட பொல்யூஷனை கம்மி பண்ணுறது மூலமாக வந்து நம்ம வந்து நுரையீரலுக்கு வர பிரச்சனைகளை கம்மி பண்ண முடியும். ஸ்மோக்கிங் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வரலாம். ஸோ வித்தவுட் எனி ரீசன் நம்ம என்வரான்மெண்ட்டில் இருக்க பொல்யூஷன்னாலேயே வந்து லங் கேன்சர் வரலாம். ஸோ ஆக்சுவலி சொன்னால் வந்து ஸ்மோக்கிங் ரிலேட்டட் லங் கேன்சர் தான் வந்து முன்னாடி ரொம்ப காமனாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் விமன் லங் கேன்சர் அடினோகார்சினோமான்னு சொல்லி ஈவன் வித்தவுட் அதாவது ஸ்மோக்கே பண்ணாதவங்களுக்கும். Let's welcome pulmonologist Dr. Selvi to our show. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ பயங்கரமான பொல்யூட்டடான ஒரு ஏரியாவில் ஒரு சிட்டியில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட லங் டெஃபினட்டாக வந்து இன்ஃபெக்ட் ஆகி இருக்கும். பட் ஸ்டில் கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸாக எல்லாமே கிடைக்கும். ஈவன் காற்று கூட வந்து மாசில்லாத காற்று வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட லங் வந்து எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும், இல்லை வாட் இஸ் த கம்ப்ளீட் டிஃப்ரென்ஷியேஷன்? ஸோ இன்ஃபெக்ஷியஸ்ன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன், அதாவது ஒரு பொல்யூஷன், அதாவது இப்போ நம்ம ஏரில் இப்போ வந்து வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட், வெஹிக்கிள் இருந்து வர்றதோ ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறதுனால வர்றதோ எல்லாமே இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ எவ்ரிதிங் வில் அஃபெக்ட் த லங் இன் நான் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன். ஸோ எல்லாமே நம்ம லங்கில் போய் அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சிஓபிடி காஸ் பண்ணலாம், லங் கேன்சர் காஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ரேட்ஸ், ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணலாம். இது எல்லாமே இன்ஃபெக்ஷன் இல்லாமல் லங் பிரச்சனைகள், சரிங்களா? அது இல்லாமல் அலர்ஜி, சில பேர்த்துக்கு வந்து ஆல்ரெடி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த பொல்யூஷனால. சில கிளீன் சிட்டியில் இருந்துட்டு வரும்போது சில பேர் சொல்லுவாங்க சென்னை வந்தோடனே எனக்கு தும்மல் வருது, ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாகலாம். ஒரு ஆஸ்மா இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேஸ்லைன் ஆஸ்மா இருக்கும், அது கண்ட்ரோலில் இருக்கும் வித் மெடிக்கேஷன் ஆர் வித் மினிமல் மெடிக்கேஷன்ஸில் கண்ட்ரோலில் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு பொல்யூட்டட் ஏரியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து அக்ரவேட் ஆகும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து அவேராக இருக்கும், அதாவது ப்ராப்பராக பொல்யூஷன் உண்டு பண்ணாமல் இருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம், அது வந்து நம்மளை மட்டும் காக்க முடியும், மற்றவங்களுக்கும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் வந்து பொல்யூட் பண்ணாமல் பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெஹிக்கிள்க்கு வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம். ஆப்வியஸாக வந்து ஸ்மோக்கிங் வந்து பொது இடத்துல வந்து ஸ்மோக் பண்ணாமல் பார்த்துக்கலாம். வீட்டில் வந்து மற்றவங்க இருக்கும்போது ஸ்மோக் பண்ணாமல் பார்த்துக்கலாம், அவங்களே ஸ்மோக் பண்ணாமல் இருக்கலாம். ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அண்ட் பாசிவ் ஸ்மோக்கிங் ரெண்டுமே வந்து பேட் தான். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம ஓவரால் என்வரான்மெண்ட்டோட பொல்யூஷனை கம்மி பண்ணுறது மூலமாக வந்து நம்ம வந்து நுரையீரலுக்கு வர பிரச்சனைகளை கம்மி பண்ண முடியும். அதே நீங்கள் கிராமத்தில் கேட்டிங்கன்னா வந்து பொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். டெஃபினட்டாக வந்து சிட்டியை கம்பேர் பண்ணும்போது பொல்யூஷன் கம்மி தான். பட் அங்கேயும் வந்து டைப் ஆஃப் பொல்யூஷன், இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தினியம்ங்கிற செடியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது மூலமாக அலர்ஜி நிறைய பேர்த்துக்கு வரும், சரிங்களா? இப்போ சிட்டியில் இருக்கும்போது சில பேர் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, அதே கிராமத்துக்கு போகும்போது ஸ்னீசிங் அதிகமாகும், ஆஸ்மா சிம்டம்ஸ் நிறைய பேர்த்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராமத்துலேயும் அந்த செடியிலிருந்து வர்ற போலன்ஸ் எல்லாத்து மூலமாகவும் சிம்டம்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டெஃபினட்டாக அது வந்து நம்மளால டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். பட் இது வந்து நம்மளால பொல்யூட் பண்ணாமல் நம்மளால சிட்டியில் பார்த்துக்க முடியும். ஸோ அதை கம்மி பண்ணுறது மூலமாக குறைக்கலாம். ஸோ லங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லங்கை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு ஃபேக்டர் வந்து ஸ்மோக்கிங். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம், சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம். பட் ஒரு பர்சன் ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எந்த அளவு பாதிப்பு? எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாரு, கண்டினியூஸாக ஒரு செயின் ஸ்மோக்கராக இருக்காரு அப்படின்னா ஒய்ஃபுக்கோ அவங்களோட கிட்ஸுக்கோ எந்த அளவுக்கு அது பாதிப்பு கொடுக்கும்? டெஃபினட்டாக ஈக்குவலாக ஸ்மோக்கர் எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகுங்களோ ஸ்மோக் பண்ணுறவங்க அதே அளவு பாசிவ் ஸ்மோக்கரும் அஃபெக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு தான் வந்து லங் கேன்சர் அதிகமாக இருந்துச்சு. இப்போ விமனுக்கும் காமன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் பாசிவ் ஸ்மோக்கிங். அதாவது லெஸ் தேன் 40 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கேன்சரோட வராங்க. கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது சிஓபிடி, இப்போ நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு விமனுக்கு காமனாக வருது பிகாஸ் ஆஃப் மேல் ஸ்மோக்கிங், இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்னால வந்து வருது, சரிங்களா? ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களே ஸ்மோக் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். எனி டைம் இந்த ஸ்மோக்கிங்னால வந்து நாட் ஓன்லி லங் ப்ராப்ளம், ஸோ உடம்புல எல்லா ஆர்கனையுமே அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், அது இல்லாமல் நுரையீரல் புற்றுநோய் வரலாம், இதெல்லாமே வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது விமனுக்கும் ஈக்குவல் அஃபெக்ட் ஆகும், கிட்ஸுக்கும் ஈக்குவல் அஃபெக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதாவது அப்பா வந்து குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பாங்க, ஒய்ஃப் மேலே பாசமாக இருப்பாங்க, ஆனால் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பாசமாக இருப்பாங்க. ஸோ அது மூலமாக அவங்க பாசமாக வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம்.
ஸோ டெஃபினட்டாக ஸ்மோக் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நிறைய பேர் வந்து டாக்டர் வீட்டுக்கு தெரியக்கூடாதுங்கிற பேர்ல வெளியே போய் நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு ச்விங்கம்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தா அப்படியே ஒரு நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாங்க. பட் அப்படி அவங்க பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுல இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பு இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வராது. ஆல்ரெடி வெளியில ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்மோக் எக்ஸ்போஷர் இல்லை இல்லையா, டைரக்ட் எக்ஸ்போஷர் இல்லை இல்லையா, ஸோ அப்படிங்கிறப்ப அதனால ப்ராப்ளம் வராது. அப்ப இதை பார்த்துட்டு இது ஒரு நல்ல ஐடியாவேன்னு சொல்லி வியூவர்ஸ் ஐடியாவா இருக்கலாம். பட் அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுது இல்லையா. மேபி ஃபேமிலி ஹெல்த்தை வந்து இது பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். பட் அவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ ஸ்மோக்கிங் இஸ் பேட். ஸோ டெஃபினட்டாக ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸோ டாக்டர், யாராருக்கெல்லாம் சடன் லங் ஃபெயிலியர்ஸ் வரும்? ஸோ லங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லங் வந்து டோட்டல் ஆஃப் ARDS, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், அடல்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ இது எதுனால எல்லாம் வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுனால வரலாம். ஒரு ஃப்ளூ காய்ச்சல், அதாவது சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் வந்து அது மூலமா இறக்குறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ சிவியர் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ நம்ம இந்த கோவிட்னால நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே சடன் அக்யூட் லங் ஃபெயிலியர்னால வரதுதான். அது இல்லாமல் இது வந்து டைரக்டா லங் அஃபெக்ட் பண்றது மூலமா, அது இல்லாம மற்ற ஒரு இன்ஃபெக்ஷன் உடம்புல வேற ஒரு இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அதனால டக்குன்னு ஒரு ARDS சடனா வந்து சிர்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது மூலமா அது மூலமாவும் நுரையீரலை வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஒரு அப்டமன்ல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது சடனா நுரையீரலையும் அஃபெக்ட் பண்ணி நுரையீரல் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது பேஷண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருமல், சடனா ஒரு இருமல் வருது டாக்டர், ஒரு ஃபீவர் இருக்குது, அது இல்லாமல் மூச்சு திணறல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வரும்போது நம்ம ஆக்சிஜன் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். மூச்சு வாங்குற தன்மை ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு 18 to 20 பிரெத்து தான் பர் மினிட் ஒரு நார்மலாக இருக்கிறவங்க எடுக்கும்போது அவங்க வந்து 30 to 40 அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ டாக்கெப்னியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வரும்போது நம்ம சேச்சுரேஷன் செக் பண்ணி ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் இனிஷியலாக வந்து நம்ம ஆக்சிஜன் கொடுப்போம். எதனால் அவங்களுக்கு இந்த லங் ப்ராப்ளம் வந்திருக்குது அப்படின்னு இன்ஃபெக்டிவ் கண்டிஷனா நான் இன்ஃபெக்டிவ் கண்டிஷனால வந்திருக்குதா, உடம்போட மற்ற பார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஃபெக்ஷனுக்கான மெடிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போதும் லங் ஃபெயிலியர் வந்து ஒர்ஸ் ஆகிட்டே போகலாம். மேபி டியூ டு அவங்களோட அண்டர்லைங் ப்ராப்ளம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேன்சர் இருக்கும், அதனால கீமோதெரப்பி எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கும், அது இல்லாமல் ஏதாவது ஸ்டீராய்டு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பேஸ்லைன் இம்யூனிட்டியே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம ஒரு டிசீஸ் நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம சரி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா விருலன்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், அதாவது விருலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டி ஆஃப் த பேஷண்ட், இம்யூனிட்டி நல்லா இருக்கணும், விருலன்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் கம்மியாக இருக்கணும், நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் இஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக், இந்த மூணும் பெட்டராக இருந்தால் தான் வந்து பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஈவன் நம்ம அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கூட சில டைம் வந்து பேஷண்ட் டிட்டோரியேட் ஆவாங்க. ஸோ அப்படி ஆகிட்டே போகும்போது நமக்கு வந்து சில பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஃபிட்டிங் மாஸ்க் NIVன்னு சொல்லி வைப்போம், சில பேருக்கு ஹை ஃப்ளோ நேசல் கேனுலான்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம வந்து இன்வேசிவ் மெக்கானிக்கல் வென்டிலேஷன், பேஷண்ட் வென்டிலேட்டர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூப் போடுவோம். ஸோ இதுதான் வந்து கடைசி கட்டமான ட்ரீட்மெண்ட்டா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்மோ அப்படிங்கிற கருவி வந்ததுனால நம்ம வந்து அதை ஒரு அட்வான்ஸ் லங் ஃபெயிலியர் வென்டிலேட்டருக்கு அப்புறமும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ வென்டிலேட்டர் போனாவே அந்த காலத்துல வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நல்லபடியா பேஷண்ட் வென்டிலேட்டர்லேயே மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. அப்படியே இம்ப்ரூவ் ஆகாத பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம வென்டிலேட்டர், சில பேருக்கு ப்ரோன் வென்டிலேஷன், குப்புறப்படுத்து வென்டிலேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறமும் லங் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து எக்மோங்கிற கருவியை பொருத்துவோம். எக்மோ அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்டை வெளியே எடுத்து ஆக்சிஜனேட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பிளட்டை வந்து உடம்புக்குள்ள செலுத்துறது தான். நுரையீரலோட வேலை என்ன? ஆக்சிஜனேஷன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் தான் இல்லைங்களா. ஸோ நுரையீரலோட வேலையை வெளியே ஆர்டிஃபிஷியல் நுரையீரல் செய்யறது தான் வந்து எக்மோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த கருவி மூலமா வந்து நம்ம வந்து லங் ரெஸ்ட் கொடுக்கலாம். நம்ம வென்டிலேட்டர் போட்டிருக்கும் போது லங்குக்கு நம்ம ப்ரெஷர் நிறைய கொடுத்து லங்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் கொடுக்கும்போது லங் டேமேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒரு பேஷண்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வென்டிலேட்டரில் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா ஒரு அப்ராப்ரியேட் டைமில் நம்ம எக்மோ கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா லங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸோ நம்ம ஒரு இன்ஃபெக்ஷன்னால ஒரு சடனாக ஒரு அக்யூட் பிரச்சனைனால தான் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா வந்து எக்மோ இஸ் அது நாட் அது ஏர்லி ஸ்டேஜ். ஸோ அப்ராப்ரியேட் டைமிங்கில் நம்ம ஒரு எக்மோ இனிஷியேட் பண்ணும்போது
பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் எங்களோட சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எக்மோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்கோம். பட் ஆல்வேஸ் த அப்ராப்ரியேட் டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லங் ஃபெயிலியர் யாருக்கெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? மேபி ஜெண்டர் வைஸா இல்லை ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா? இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் வந்து ஒரு லங் டிசீஸ் வருது அப்படின்னா சிவியராக வரும் ஓல்டேஜ்க்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து வேக்சினேஷன்லாம் ஓல்டேஜுக்கு வந்து above 65ல டெஃபினட்டாக வந்து ஃப்ளூ வேக்சின் போட்டுறோம், நிமோகாக்கல் வேக்சின் போட்டுரும். அது இல்லாமல் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற பேஷண்ட், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக இம்யூனிட்டி குறைக்கிற மெடிகேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு கேன்சர் இருக்குது, அதனால அதுக்காக அவங்க கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மற்ற ஆர்கன் ஃபெயிலியர் இருக்குது, அதாவது நுரையீரல் ஃபெயிலியர் மட்டும் இல்லாமல் ஒரு கிட்னி ஃபெயிலியரோ ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோ இருக்கும்போதும் அவங்களோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண, ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோ லங் டிரான்ஸ்பிளான்ட்டோ எனி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம வந்து இம்யூனிட்டி குறைக்கிற மெடிகேஷன்ஸ் கொடுத்துருப்போம் டு ப்ரிவென்ட் தி ஆர்கன் ரிஜெக்ஷன். ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால டிசீஸ் வந்து கடகடன் ப்ரோக்ரஸ் ஆயிரும். இவங்களுக்கு வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ டாக்டர், இர்ரிவர்சபிள் லங் ஃபெயிலியர்ஸ்னா என்ன? ரிவர்சபிள் லங் ஃபெயிலியர்ஸ்னா எது வரும் அதில்? ஸோ இர்ரிவர்சபிள் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஸ்டேஜ் லங் டிசீஸ் கூட சொல்லுவோம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎல்டி இண்டஸ்ட்ரியல் லங் டிசீஸ் இருக்குது, அது முற்று நிலையை அடைஞ்சிருச்சு, ஃபைப்ரோஸ் ஆயிடுச்சு, ஃபைப்ரோஸும் தழும்பாயிடுச்சு, ஸ்கார் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லங் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி ஒரு மெடிகேஷன் மூலமா ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியாது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா வீக்கமா மட்டும்தான் அந்த நுரையீரல் இருக்குது அப்படின்னா வீக்கத்தை குறைக்க முடியும், அதுவே ஸ்கார் ஆயிட்டா குறைக்க முடியாது. இந்த இரிவர்சிபிள் லங் டிசீஸ் வந்து நிறைய வியாதிகள்னால இரிவர்சிபிள் லங் டிசீஸ் வரலாம். ஐஎல்டினால வரலாம், சிஓபிடி அதாவது முற்றுநிலை அடைஞ்ச நாள்பட்ட நுரையீரல் நோயினால வரலாம், பிராங்கியக்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். பிராங்கியக்டேசிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தழும்புனால தான் வந்து முற்றுநிலையை அடைவாங்க. ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் ஒரு பல்மரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ பல்மரி ஹைப்பர் டென்ஷன் வெரி சிவியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோதான் மெடிகேஷன் போட்டிங்கனாலும் அது வந்து நார்மல் லெவலுக்கு வராது. ஸோ இதெல்லாம் வந்து இர்ரிவர்சிபிள் லங் டிசீஸ். இர்ரிவர்சிபிள் லங் டிசீஸ் போயிட்டா வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஒன்லி ஆப்ஷன். ஏன்னா அவங்க டிசீஸை ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாக ரிவர்ஸ் பண்ண முடியல. ஸோ அப்படிங்கிறப்ப லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் ஒன்லி ஆப்ஷன். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லங் பிரச்சனைனால அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியரும் சிவியர் ஆகிடும். ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், வலது இதயம் வந்து லங் பிரச்சனைனால பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஹார்ட் அண்ட் லங், நுரையீரலையும் இதயத்தையும் ரெண்டையுமே மாற்றி பொருத்துவோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஒரு ரிவர்சிபிள் லங் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு என் ஸ்டேஜ் லங் டிசீஸ், அட்வான்ஸ் லங் ஃபெயிலியர் போயிடுறாங்க, பட் தட் இஸ் இன் ரிவர்சிபிள் ஸ்டேஜ், வீக்கமாக தான் இருக்குது, ஆனா லங் வேலை செய்யல, ஆனா வீக்கத்தினால வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம சப்போர்ட் மட்டும் கொடுக்கணும். அந்த டைம், அந்த வீக்கமா இருக்கிற டைம்ல அவங்களுக்கு மூச்சு கொடுக்கணும். எப்படி ஆக்சிஜன் வந்து உடம்போட எல்லா ஆர்கனுக்கும் போறதுக்கு நுரையீரல் தான் காரணமா இருக்கு. நுரையீரல் வீக்கமா இருக்குது, அதனால ஆக்சிஜன் கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்ப நம்ம ஆர்டிபிஷியல் லங் எக்மோ பொறுத்துறது மூலமா நம்ம வந்து நுரையீரல உடம்போட எல்லா பாகத்துக்கும் ஆக்சிஜன் கொடுத்து மற்ற எல்லா உறுப்புகளையும் நல்லா வச்சிருக்கோம். ஸோ கிராஜுவலாக லங் ரெஸ்ட் கொடுத்துருவோம். லங் ரெஸ்ட் கொடுக்கும்போது லங் வந்து தானாகவே இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாமல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாகவும் இம்ப்ரூவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் லங் டிசீஸ். இது வந்து இரிவர்சிபிள் லங் டிசீஸ்க்கு ஒன்லி டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அன் ஆப்ஷன். எந்தெந்த சீசன்ஸ்ல வந்து லங் டிசீஸ் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் தான். ஸோ வின்டர்ல வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து வெரி வெரி காமன். சம்டைம்ஸ் இப்பெல்லாம் சீசன் வைரல் எல்லாம் மாத்திக்கிச்சு, ஈவன் சம்மர்லயும் காமனா வருது. பட் வின்டர்ல வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த வைரஸ் எல்லாமே வந்து காமனாக இருக்கும். ஸோ ரெண்டாவது நம்ம வந்து ஓவர் க்ரௌடட் ஏரியாவில் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காமன். லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க டாக்டர்? அதான் சொன்னேன் இல்லைங்களா, அட்வான்ஸ் லங் ஃபெயிலியர், அதாவது ஒரு இறுதிக்கட்ட நிலையை அடைஞ்சிருச்சு. ஸோ டூ ஏர்லி டிரான்ஸ்பிளான்ட் இஸ் நாட் குட், டூ லேட் டிரான்ஸ்பிளான்ட் ஆல்சோ நாட் குட். ஆப்டிமல் விண்டோ பீரியட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு ஐஎல்டி பேஷண்ட், அவங்க வந்து முற்றுநிலையை அடைஞ்சிருச்சு, அவங்களால வந்து நடந்தாவே வந்து ஆக்சிஜன் கம்மியாகுது, நடந்தா மூச்சு வாங்குது. இப்போ ஒரு சிஓபிடி பேஷண்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல தான் மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட ஆரம்பிச்சிடும், சம்டைம் பைபாப் சப்போர்ட் தேவைப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் பிராங்கியக்டேசிஸ், பல்மரி ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே ஒரு முற்று நிலையை அடைஞ்சிருச்சு, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னால ரிவர்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பேஷண்ட் அதர் ஆர்கன் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா வந்து டெஃபினட்டா வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் கன்சிடர் பண்ணலாம். இந்தியாவில் வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பாசிபிளா அப்படிங்கிறது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி அதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் டெஃபினட்டா பாசிபிள். லாங் டேர்ம் சர்வைவரில் 10 இயர்ஸ் கிராஸ் பண்ணி நல்லாவே இருக்காங்க.
ஸோ ஆல்வேஸ் கரெக்ட் டைமில் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அதர் ஆர்கன் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபிட்னஸ் ஆஃப் த பேஷண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து லங் ப்ராப்ளம் இருக்கும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரைலாக இருப்பாங்க, சம்டைம் பெட் பவுண்டாக இருப்பாங்க, அதர் ஆர்கன் பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களோட அவுட்கம் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஆல்வேஸ் த ஃபிட்னஸ், அதாவது லங் ப்ராப்ளம் இருக்குது, அதர்வைஸ் பேஷண்ட் இஸ் ஃபிட் அப்படிங்கிறப்போ அந்த அவுட்கம் வந்து நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பர்சன் ஒருத்தங்க, ஷி வாஸ் அ டீச்சர், எங்களுக்கு டீச்சரா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு டெசிஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் 6 to 7 monthஸா வந்து கரெக்டான லங் வந்து கிடைக்காம ஷி ஸ்டில் வெயிட்டிங் தான். அண்ட் இவ்வளோ நாள் வெயிட் பண்றதுனால அவங்களோட உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து டாக்டர், அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன்ஸ் நடக்கும்? ஸோ ஒருத்தவங்க வெயிட் பண்றதுனால அவங்களோட கண்டிஷன் வந்து இப்போ சம்டைம்ஸ் யாருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல கியூர் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். ஸோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவுட்கம் நல்லா இருக்கணும். அதனால வி நீட் டு சூஸ் அ குட் ஆர்கன். ஸோ நம்ம எடுத்த உடனே எல்லா ஆர்கனையும் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட முடியாது. இப்போ வந்து ஒரு 100 பேர் டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, பிரெயின் டெட் பேஷண்ட் ஃபேமிலி வந்து 100 ஃபேமிலி வந்து ஒத்துக்கிறாங்க, நாங்கள் டொனேட் பண்றேன்னாங்கன்னா அதுல வந்து நம்ம வந்து 17 to 18 லங் தான் எடுக்க முடியும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா கிட்னி வந்து 90 கிட்னி எடுக்கலாம், 80 லிவர் எடுக்கலாம். ஆனா வந்து நம்மளால லங்ல ஏன்னா லங் பாத்தீங்கன்னா செம் ஆர்கன் எக்ஸ்போஸ் டு என்வரான்மெண்ட், டைரக்ட் கனெக்ஷன் டு த என்வரான்மெண்ட். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து டைரக்டா நுரையீரலுக்குள்ள போயிடும். ஸோ அவங்க வந்து டொனேட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க, பட் அந்த லங்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், வி கான் டேக் தட் ஆர்கன். சரிங்களா? அது இல்லாம ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் பிரெயின் டெட் ஆவாங்க. ஸோ அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா லங்லயே டைரக்டா அடிச்சிருக்கும். ஸோ லங்ல கன்டூஷன் இருக்கும். சில பேர் வந்து தலையில அடிபட்டுறது மூலமா வாமிட் பண்ணி அந்த வாமிட் வந்து நுரையீரலுக்குள்ள போயிருக்கும், ஆஸ்பிரேட் ஆகி நுரையீரலுக்கு போய் இந்த ஆர்கன் எல்லாம் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன் வந்து யூசபிளா இருக்காது. அவங்க டொனேட் பண்ற ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட நம்ம அந்த ஆர்கன் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம சூஸ் பண்ற ஆர்கன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரெக்டான ஆர்கன் போட்டால் தான் நம்ம வந்து அவுட்கம் கொடுக்க முடியும். நீங்க சொன்னீங்களே 6 to 7 monthஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இந்தியன் ஃபீமேலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 150 to 155 சென்டிமீட்டர் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா யங் மேல்ஸ், தயர் ஹைட் அவங்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா 170 180 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த பிக் ஆர்கன் எடுத்து ஸ்மால் செஸ்ட் கேவிட்டியில போடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஏன்னா க்ளோஸ் பண்ண முடியாது, செஸ்ட்டை வந்து நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவே சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட் ரொம்ப சிக் ஆயிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லங் ரிடக்ஷன் சர்ஜரி, அதாவது லோபக்டமியோ சம்டைம்ஸ் செக்மெண்டக்டமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஸோ அதனோட அவுட்கம் இப்போ வந்து டைரக்டா லங் ஃபுல் லங் எடுத்து போடும்போது இருக்கிற அவுட்கம் அளவுக்கு லங் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ற டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவுட்கம் நல்லா இருக்காது. ஸோ இப்போ பேஷண்ட் வந்து ஓரளவு ஸ்டேபிளா இருக்காங்க, ரெசிபியன்ட் ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து குட் ஆர்கன் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து வெயிட்டிங் டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஏதாவது பாதிப்பாகுமா? பாதிப்பாகிறதுக்கான, அதாவது இப்போ பேஷண்ட் கண்டிஷன் அதனால பாதிப்பாகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டிசீஸ்னால சிக்காயிட்டே போவாங்க பேஷண்ட். ஆல்வேஸ் ஏர்லியரா ஆர்கன் கிடைக்கிறது குட். ஸோ அதுக்கோசம் நம்ம வந்து பேட் ஆர்கன் எடுத்து போட முடியாது. ஸோ வி ஹேவ் டு சூஸ் அ குட் ஆர்கன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போங்கிறத விட எல்லா டிரான்ஸ்பிளான்ட்லயும் எஸ்பெஷலி இந்த ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 இயர்ஸாவே வந்து ப்ராப்பர் ப்ரோக்ராம் டிரான்ஸ்டான்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்கு டிரான்ஸ்டான் தான். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்கன் கரெக்டா ப்ராப்பர் டொனேஷன், எஜுகேஷன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டொனேட் பண்றாங்கன்னா அந்த டோனரை எப்படி ப்ராப்பரா வச்சுக்கிறது, இன்ஃபெக்ஷன் இல்லாம ப்ராப்பரா வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ரெகுலரா வந்து எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமா கிராஜுவலா டொனேஷன் ரேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் த ஆர்கனும் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. டெஃபினட்டா இன்னமும் நம்ம பெட்டரா பண்ணலாம், அப்படிதானே தவிர முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மச் பெட்டர். ஆஸ்மா அப்படிங்கிற விஷயம் யாருக்கெல்லாம் வரும், எதனால வரும் டாக்டர்? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்மா வந்து ஜெனட்டிக் தாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியில தாத்தாக்கோ பாட்டிக்கோ இருக்கும்போது நமக்கு ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கர் ஏஜ்லேயே வரலாம், சில பேருக்கு 20s வரலாம், சில பேருக்கு ஈவன் லேட் ஆன்செட் 40s கூட அவங்களுக்கு வரலாம். ஸோ இனிஷியலா ஸ்டார்ட் வித் ஒரு அலர்ஜிகா, ஒரு வீசிங், மூச்சு வாங்குது, சவுண்டு கேட்குது, அந்த மாதிரி நைட் தூங்க முடியல, இந்த மாதிரி எல்லாம் நைட் மூச்சு விட முடியும், டைட்டா இருக்கு, செஸ்ட் டைட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனோட வருவாங்க. மோஸ்ட்லி இட் இஸ் ஜெனட்டிக் ரிலேட்டட். ஸோ இட் இஸ் நாட், அதாவது ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவற நோய் கிடையாது. நிறைய பேர் ஆஸ்மா அப்படின்னு அந்த டயக்னோசிஸ் எழுதிட்டோம்னா பயப்படும், ஐயோ எனக்கு ஆஸ்மா இருக்கா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது, பயப்படக்கூடிய வியாதியெல்லாம் கிடையாது. ஆஸ்மாவை ப்ராப்பரா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், கரெக்டான மெடிகேஷன் அண்ட் என்வாயன்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு பொல்யூட்டட் பிளேஸுக்கு போறோம் அப்படின்னா ப்ராப்பரா மாஸ்க் போட்டுக்கிறோம், ஒரு ஆப்வியஸா ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கிறோம் அப்படின்னாவே வந்து அந்த ப்ராப்பர் மெடிகேஷன் இன்ஹேலர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாவே வந்து ஆஸ்மாவை
ப்ராப்பர் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். டாக்டர், இந்த லங் கேன்சர் வந்து யாராருக்கு வரும்? எஸ்பெஷலி வந்து ஸ்மோக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகமா வருமா, இல்ல மத்த யாராருக்கு வந்து அது காமன்? இல்ல, ஸ்மோக்கிங் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் வரலாம். ஸோ வித்தவுட் எனி ரீசன் நம்ம என்வாயன்மெண்ட்ல இருக்க பொல்யூஷன்னாலேயே வந்து லங் கேன்சர் வரலாம். ஸோ ஆக்சுவலி சொன்னா வந்து ஸ்மோக்கிங் ரிலேட்டட் லங் கேன்சர் தான் வந்து முன்னாடி ரொம்ப காமனா இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் விமன் லங் கேன்சர் அடினோகார்சினோமான்னு சொல்லி ஈவன் வித்தவுட், அதாவது ஸ்மோக்கே பண்ணாதவங்களுக்கும் வந்து லங் கேன்சர் வருது. பட் ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கருக்கு வர அளவு, அதாவது இப்போ லங் கேன்சர் வந்து ஸ்மோக் பண்றவங்களுக்கு வந்து ஒரு 70% வருது அப்படின்னா ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு தெர் இஸ் a chance 50% அந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் only because of pollution தான். பொல்யூஷன் எக்ஸ்போஷர், அது இல்லாம அதர் இன்ஃபெக்ஷன்னாலையும் கூட சில பேருக்கு வந்து லங் கேன்சர் வரல. ஸ்கார்ட் லங், இப்போ ஒரு டிபி வருது, டிபில இருந்து ஒரு ஸ்கார் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்கார் கார்சினோமான்னு சொல்லுவோம். ஸோ அதனால வரலாம், ஏர் பொல்யூஷன்னால வரலாம், ஸ்மோக்கிங்னால வரலாம். ஸோ இது மாதிரி. அண்ட் அது இல்லாம ஆஸ்பெஸ்டஸ் எக்ஸ்போஷர், ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர், அதாவது ஒரு சிலிக்காக்கு எக்ஸ்போசர் ஆகுறாங்க, ஆஸ்பெஸ்டஸ் எக்ஸ்போசர் ஆகுறாங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லங் கேன்சர் வரலாம். இப்ப எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க, நாய்க்குட்டி வளர்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்கு டாக்டர். அதோட ஹேர் வந்து நமக்கு வந்து லங்கை வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும், அது ரொம்ப டேஞ்சர், அதனால வளர்க்காதீங்கன்னு சொல்றாங்க, ஹேரை ட்ரிம் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது மித்தா இல்ல ட்ரூத்தா? இட் இஸ் ட்ரூத், டெஃபினட்டா ட்ரூத்ங்க. எஸ்பெஷலி அந்த அலர்ஜி இருக்கு இல்லைங்களா, எஸ்பெஷலி அனிமல் டேண்டர், அதாவது இப்போ டாகோட டேண்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து காமன் அலர்ஜர். சரிங்களா. ஸோ ஹேர் அண்ட் அனிமல் டேண்டர் ரெண்டுமே வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தே ஆர் ப்ரோன் ஃபார் அலர்ஜி அப்படின்னு இருக்காங்களே. ஒரு சில பேருக்கு தும்மல் அடிக்கடி வரும், மூக்கொழுகிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுரும். ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கும் இது அக்ரவேட் ஆகும். ஸோ டெஃபினட்டா வந்து டாக் அப்படிங்கிறது அவுட் சைட் ஹவுஸ் தான். இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சு. பட் இன் இந்தியன் செட்டிங்ல டாக் ஷுட் பி அவுட் சைட் ஹவுஸ். ஸோ நமக்கு இப்போ ஆப்ஷன் இல்லை, அதனால இன்சைட் ஹவுஸ் வச்சுக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இல்லாம பாத்துக்கிறது பெட்டர். அண்ட் டாக்டர், ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு பாதியில விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங் பண்றப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும்லாங்களே, பட் அது ஸ்மோக்கிங் விட்டதுக்கு அப்புறம் அது கிராஜுவலி அது கம்மி ஆயிடுமா? அந்த கம்மியாகும், பட் கம்ப்ளீட்டா சரியாகாது. ஸோ ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு இருக்கிற ரிஸ்கை விட ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணவங்களுக்கு ரிஸ்க் கம்மி. பட் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு இன்னும் ரிஸ்க் கம்மி. டோட்டலா ஸ்மோக்கே பண்ணாதவங்களுக்கு இருக்கிற ரிஸ்கை விட ஸ்மோக் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றவங்களுக்கு ரிஸ்க் டெஃபினட்டா அதிகம். பட் கண்ட்ரோஸா ஸ்மோக் பண்றவங்களுக்கு இருக்கிற ரிஸ்கை விட இது கம்மி. சில பேருக்கு டாக்டர் நடந்தாலே வந்து பயங்கரமா மூச்சு வாங்கும், அது வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்ல வயசானாலே வந்துருமா? இல்ல, ஸோ வயசானவங்களுக்கு மட்டும்தான் வருமாங்க. வயசாக நம்ம எப்படி நம்ம ஸ்கின் எல்லாம் சுருங்குது இல்லைங்களா, ஸோ அது மாதிரி நுரையீரலும் சினைல் எம்பைசிமா அப்படின்னு சொல்லுவோம். நுரையீரலையும் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். சரிங்களா. நுரையீரலுக்கும் வயதாகும். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நடந்தா ஒரு மூச்சு வாங்கல் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வயதாகும் போது நாட் ஓன்லி நுரையீரல் ப்ராப்ளம், மற்ற ஜாயின்ஸ், தசைகள் எல்லாமே வீக் ஆயிடுது இல்லைங்களா. ஸோ ஓவராலா தே வில் ஃபீல் பிரெத்லெஸ். அவங்களுக்கு அந்த மூச்சு திணறலாம் அவங்க உணருவாங்க. சரிங்களா. ஸோ பிகாஸ் ஆஃப் அவங்க ஓல்டேஜ் ஆகுறது அப்படின்னால. ஸோ எங்கர் ஏஜ்லயும் நமக்கு வந்து பிரெத்லெஸ்னஸ் வரலாம். இப்போ வந்து நம்ம வந்து நடக்காமலே இருக்கிறோம், டீகண்டிஷன் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்கும். ஒபிசிட்டி, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 60 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 120 கிலோ இருக்கும்போது, ரெண்டு பேரும் சேம் ஏஜா இருந்தா கூட 120 கிலோ இருக்கிறவங்களுக்கு நடக்கும்போது டெஃபினட்டா மூச்சு வாங்கும். ஸோ ஒபிசிட்டி வந்து ஈவன் தோ லங் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும். ஸோ இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் மூச்சு வாங்கும். ஒரு ரத்தத்துல அனீமியா இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு மூச்சு வாங்கும். ஸோ எல்லா மூச்சு வாங்குறதுமே நுரையீரல் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா. ஸோ இந்த மூச்சு வாங்குறது நுரையீரல் ப்ராப்ளம் தானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இவ்வளோ லங் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம்ல டாக்டர். ஸோ லங்கை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, நல்ல ஒரு ஹெல்தியான லங் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸோ டயட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டெஃபினட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் திங் வந்து ஆப்வியஸாக வந்து எக்ஸ்போஷர் டு பொல்யூட்டன் இல்லாமல் பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பொல்யூட்டட் பிளேஸில் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மாஸ்க் போட்டுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் கோயிங் டு ஓவர் க்ரௌடட் பிளேசஸ். நம்ம வந்து ஒரு டெம்பிள் போகிறோம் அப்படின்னா டெம்பிள் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லையும் போய் சாமி கும்பிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌடடாக இருக்கிற போது தான் போகிறாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் வந்துடும். இப்போ பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஒரு த்ரோட் பெயின் இருக்குது டாக்டர், ஃபீவர் இருக்குது டாக்டர், ஹெட்ஏக் இருக்குது டாக்டர், எங்கேயா ட்ராவல் பண்ணி, ஆமாம் டாக்டர் நேற்று தான் டாக்டர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நேற்று தான் டாக்டர் டெத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸில் போகும்போது இன்னமும் அதிகம். ஸோ வேறெவர் யூ கோ ப்ளீஸ் வேர் அ மாஸ்க். முடிஞ்ச அளவுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ்ல நாட் ஓன்லி லங் ரிலேட்டட் எக்ஸசைஸ், ஓவரால் எக்ஸசைஸ் உங்களோட ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டி நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே லங் ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அவாய்ட் ஓவர் ஈட்டிங்,
ஸோ அவாய்ட் ஒபிஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கராக இருக்கிறாங்க, இப்போ ஒரு ஹெல்த் கேர் ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம். ஸோ அவங்க டெஃபினட்டாக வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வேக்சின் போட்டிருக்கேன். ஸோ அது இல்லாமல் ஓல்ட் ஏஜ் பீப்புள் above 65 இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளூ வேக்சின், நிமோகோக்கல் வேக்சின், சின்கிரிக்ஸ் வேக்சின், டிடாப் வேக்சின் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். அது இல்லாமல் less than 65 பட் அவங்களுக்கு மற்ற கோமாபிட்ஸ் இருக்குது, இப்போ ஹார்ட் ப்ராப்ளமோ, லங் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, எனி ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே டெஃபினட்டாக வந்து வேக்சினேட் பண்ணணும் டு ப்ரிவென்ட் தி லங் இன்ஃபெக்ஷன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் லங் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் பண்ணணும். ஸோ இது மூலமாக லங் ஹெல்த்தை வந்து நல்லா பாதுகாக்க முடியும். பிரீதிங் எக்ஸசைஸ்லாம் நிறைய இருக்குல்ல டாக்டர், அது லங்க்கு வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? டெஃபினட்டாக ப்ரீதிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டீப்பாக லங் எக்ஸ்பேண்ட் பண்ணலை அப்படின்னா வந்து லங் வந்து கொலாப்ஸ் ஆயிடும், சுருங்கிடும் இல்லைங்களா. அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நல்லா மூச்சு எடுக்க மாட்டாங்க, அது மூலமாக லங் கொலாப்ஸ் ஆகி அந்த இப்போ ஒரு ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, பட் பிரச்சனை வந்து அவங்க லங்ல வரும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they won't take a deep breath. ஸோ எனி டீப் breath இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ ஒரு சில கண்டிஷன்ல நம்ம டீப் breath எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு they need to concentrate. இப்போ ஒரு சிவியர் ஆஸ்மா இருக்கு, சிவியர் சிஓபிடி இருக்கும்போது அவங்களுக்கு they need to concentrate on exhalation. மூச்சு வெளியே விடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்பிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு டாக்டரை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது ஒரு லங் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹேவ் டு கன்சல்ட் அ டாக்டர் பிஃபோர் டூயிங் ஏ லங் எக்ஸசைஸ். நிறைய வீடுகள்ல வந்து இப்போ ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்றாங்க டாக்டர், அது உண்மையாவே ஒர்க் ஆகுமா? வீட்டில் இருக்க பொல்யூஷனை டெஃபினட்டா கம்மி பண்ணுங்க. இண்டோர் ஏர் பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணுது. ஸோ இது மூலமா வந்து நம்ம லங் வந்து அஃபெக்ட் ஆகிறத டெஃபினட்டா கம்மி பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ரொம்ப கிளியராக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. தேங்க்யூ.